யோவான் 21வது அதிகாரத்திலே அழகான ஒரு கதை உண்டு. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி சில காரியங்களை விளக்கப்படுத்த போகிறேன். ஆகவே இது ஒரு தலைப்பில் நான் பேச போகும் பிரசங்கம் அல்ல. இதிலே பல விடயங்கள் பல கோணங்களில் இருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆகவே கர்த்தர் எந்த விடயத்தில் உங்களுக்கு எந்த விதமாக பேச போகிறார் என்பது எனக்கு தெரியாது. அவதானமாய் இருங்கள். நான் மனுஷன்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் பேசும் இந்த வார்த்தை உங்களுக்காக வழங்கப்பட்ட வார்த்தை. ஆகவே அவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதனை நீங்கள் மிகவும் கவனமாய் கேட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை ஏதாவது குறைகளை அவர் வெளிப்படுத்தினால் இன்னும் நம்மை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். அவர் என்ன வேண்டுமானாலும் உங்களோடு செய்யட்டும். சரியா? ஆகவே இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். இப்போ நானே வேத வசனங்களை வாசிக்க போகிறேன். எனக்கு தெரியல யாரும் ரெடியா இருக்கிறாங்களான்ட்டு. சரியா? வாசிக்க ரெடியா இருக்கிறீங்களா? மைக்கோட? ஓ எஸ், மைக்கலிங்கம் ஐயா இருக்கிறார். சரி, வாசிங்க ஐயா, வாசிங்க, நீங்க வாசிங்க. ஓகே, முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபரியா கடற்கரையிலேயே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலுவும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது 7 பேர். சரியா? திரும்ப வாசிங்க. சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, 2, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேல், 3, செபதேவியின் குமாரர். செபதேவியின் குமாரர் யார்? அந்த 2 பேரும் யாக்கோபு, யோவான். அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சரி, இந்த கொஞ்சத்திலே நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டது எவைகளுக்கு பின்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 20வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். 20வது அதிகாரத்தை இப்போ வாசிக்க போவதில்லை. அதிலே 2 தடவை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அவர் உயிர்த்தெழுந்த அன்றைய நாளிலேயே சீஷர்கள் கூடியிருந்த ஒரு அறைக்குள்ளே கதவு கூட தட்டாமல் பட்டென வந்து நின்றார். சரியா? அந்த இடத்துல தோமா இருக்கவில்லை, மற்ற சீஷர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அப்ப இயேசு அவர்களுக்கு நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்புறம் அவர்கள் இயேசுவை கண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு போய்விட்டார். தோமா பிறகு வந்த பொழுது தோமாவுக்கு சீஷர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள், எடா இயேசு வந்து விட்டு போனார் என்று. அவன் சொன்னான், கதை விடாதீங்க, ஹலோ, எனக்கு நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன்னு எனக்கு கதை விடுறீங்க நீங்க. இயேசு எங்க வர்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. இல்லையடா, உண்மையாகவே இயேசு வந்தார். சும்மாப்பங்கடா, கதை விடாதீங்க. கேட்கிறவங்க என்ன ஏறம மாட்டி ஏறப்ளேன் ஓட்டுமா? அப்ப மற்ற சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்லடா நம்படா, சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம், எல்லாரும் மேலேயும் சத்தியம், அவர் வந்தார்டா. முயற்சி பண்ணார்கள் அந்த தோமாவுக்கு சொல்வதற்கு இயேசு உண்மையாகவே வந்துவிட்டு போனார் என்று. சரியா? வந்தாருடா, உண்மையான வந்தாருடா. ஒருவேளை இந்த பேதுரு சொல்லியிருப்பானா இருக்கும், டேய் இது 21வது நூற்றாண்டா இருந்தா ஐபோன் 6 கையில வச்சிருந்து வீடியோ பண்ணி உனக்கு காட்டியிருப்பேன்டா. சரியா? எந்த விதத்திலும் அவனுக்கு நிரூபிக்க முடியவில்லை. ஒரு வாரம் பயல் இந்த ஒரு சீஷரையும் நம்பாமல் இயேசு வந்திருக்க மாட்டார், அவர் தான் இறந்து விட்டாரே, அவரை அடக்கம் செய்தாயிற்றே என்ற அந்த நம்பிக்கையில் நம்பிக்கையற்றவனாக வாழ்ந்து வந்தார். விளங்குதா? அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் இயேசு உயிரோடு எழுந்திருக்க மாட்டார் என்று. அந்த நம்பிக்கையில் நம்பிக்கையற்று போய் வாழ்ந்து வந்தான். ஒரு வாரம் வாழ்ந்தான். அடுத்த வாரம் இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது திடீரென இயேசு வந்து நடுவில் நின்றவுடன் இவனுக்கு இயேசுவை பார்த்தவுடன் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் வீட்டம் மாறிவிட்டது. சரியா? இயேசு வந்து நின்றவுடன் முதலில் இவன் பேயை காண்பது போல நினைத்தான். சரியா? உடனே இயேசு
உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு உடனே என்ன தெரியுமா செய்தார்? தோமா பக்கம் திரும்பி பார்த்து, ஏய் தோமா, நான் உண்மையிலே எழுப்பிட்டேன்டா, உண்மையில போன வாரம் வந்துட்டு போனேன், நீ தான் இருக்கல, ஊர் சுத்த போயிட்ட, இப்போ நீ சொன்னியாமே என்னமோ. அவன் என்ன தெரியுமா சொல்லியிருந்தான் போன முறை? இந்த கதையை நிப்பாட்டுறதுக்கு இவங்க கிட்ட சீஷர்கள் இவனை போட்டு வதைத்துக் கொண்டிருந்தார்கள். வந்தாரடா நம்படா. கடைசியில் அவன் சொன்னான், ஒருவேளை நைட் தூங்கி இருப்பாங்களா இருக்கும். ரைட், ஓகே, நைட் தூங்கிட்டாங்க போல. திடீர்னு லைட் எல்லாம் அமைத்தி தானே இருட்டுல, தோமா யார்? பேதுருடா. இந்த தூங்கிட்டியா? இன்னும் இல்லை. என்ன விஷயம்? கண்ணு அப்படி சொக்கிக்கிட்டு வந்துச்சு, கூப்பிட்டு தொலைச்சிட்டேன். என்ன விஷயம்? நம்புடா, உண்மையா வந்தாருடா. ஏய் பேசாம படுற, காலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இந்த கதையை, நானும் நம்ப மாட்டேங்கிறேன். என் காதலை இப்படியா பூசத்தை பார்க்கறது? தூங்க விடுடா, சரியா? கடைசியிலே இந்த சீஷர்களுடைய தொல்லை தாங்காம என்ன தெரியுமா சொன்னான்? யோ, அவர் உயிரோடு எழும்பி உங்ககிட்ட வந்தாருன்னா திருப்பி வரட்டும். அப்படியே அவன் வந்து யாராவது கேட்டுப்பான், வந்தா என்ன செய்வ? வந்தா நான் உங்களை மாதிரி நம்ப மாட்டேன். காயத்தை காட்டும் என் விரலை அந்த காயத்துக்குள் இட்டு நான் பார்க்க வேண்டும் அப்படிம்பே. அப்படி விரல் விட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். 8 நாளுக்கு பிறகு இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு திரும்பி தோமாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தோமா, உண்மையிலேயே எழுப்பிட்டேன்டாண்டா, நம்பல தானே? இந்த கையில எல்லாம் ஓட்ட இருக்குது, இந்த விழால எல்லாம் ஓட்ட இருக்கு, வா வந்து விரல போட்டு ஆண்டவர் விளங்குதா? இப்ப நம்ம பைபிள் வாசிக்கும் போது எப்படி தெரியுமா வாசிப்போம்? அப்ப வந்து 29வது வசனம் சொல்லுது, தோமாவே நீ இல்ல 27வது வசனம், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். விளங்குதா? அப்ப இயேசு வந்து விரல போட்டுடா அப்படின்னு, என் ஆண்டவரே என் தேவனே. அப்படி இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும் என்ன நடந்திருக்குன்ட்டு. போட்டு போட்டு இந்த வரட்டா, நான் கிட்ட வரவா போட. விளங்குதா? இதுதான் சம்பவம் நடந்தது. அவைகளுக்கு பின்பு, விளங்குதா? எவைகளுக்கு பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது? இந்த சம்பவத்துக்கு பிறகு, சரியா? இயேசு இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை வருவாராய் இருக்கும் என்று இவர்கள் இன்னும் 2-3 வாரங்கள் இருந்து பார்த்தார்கள். சம்பவம் நடந்தது எருசலேமிலே, வரவில்லை. அடுத்த அந்த இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறு வந்தார், அதற்கு அடுத்து 8 நாட்களுக்கு பிறகு வந்தார், அதற்கு பிறகு ஒரு 20 நாட்கள். அப்படி இவர்கள் எருசலேமிலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இயேசு வருவார் 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 என்று. வரல. சரி, பயம் வந்தது இவர்களுக்கு. எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஹோல்சேலா ஏதாவது ஒரு கனவு கண்டோமோ? இல்லையே, உண்மையாவே வந்தாரேடா, அது கனவு அல்லடா. அடே தோமா, உனக்கு மாத்திரம் தாண்டா விரல போட சொன்னார், போட்டு பார்த்துருக்கலாமேடா. விளங்குதா? அப்போ உனக்கு தெரியும் தானே உண்மையாவே அவர் தானா என்று. கடைசியிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்து 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 அவன் 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 ஊருக்கு போக ஆரம்பித்து விட்டான். சரியா? பேதுருவினுடைய ஊர் எது? கப்பர்நகூம். அவன் கப்பர்நகூமுக்கு போய்விட்டான். நாத்தான்வேலுடைய ஊர் எது? கானா ஊர். செபதேயுடைய குமாரர்களுடைய ஊர் எது? அதுவும் கப்பர்நகூம். மற்ற சில பேரும் இவர்களோடு சேர்ந்து வந்து விட்டார்கள். தனியா இருக்க பயம், என்ன நடக்குமோ தெரியாது, எவனாவது பிடித்து விட்டான். ஆகவே இவர்கள் வந்து பேதுருவோடு இருக்காங்க. ஏனென்றால் சீஷர்களில் வயதில் கூடியவனும் திருமணம் செய்தவனும் பெரிய வீடு வைத்திருந்தவனும் இந்த சீமோன் பேதுரு. ஆகவே அவனோடு வந்து இப்போ இவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாட்கள் செல்ல 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 இவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மங்கிக் கொண்டு போகிறது. மனநிலை அவர்களுக்கு ரொம்ப துக்கமாக மாறுகிறது. மன அழுத்தம் வருகிறது. சரியா? எதிர்பார்ப்பில்லை, கனவுகள் எல்லாம் சிதைந்து போன நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஒரு நாள் இவர்கள் கடற்கரையில் இருக்கும் பொழுது பேதுரு தன்னுடைய ஒரு அங்கலாய்ப்பை தான் அங்கே சொன்னான். அவனோடு இருந்த அந்த சீஷர்களை பார்த்து பேதுரு சொல்லவில்லை, வா நாங்கள் எல்லாரும் போய் மீன் பிடிப்போம் என்று. அவர் என்ன தெரியுமா சொன்னார்?
நான் மீன் பிடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதை சும்மா வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா புரிகிறது? நீங்கள் நினைக்கிறீர்கள், எனக்கு இன்றைய நாள் கொஞ்சம் போர் அடிக்கிறது, நான் இன்றைக்கு மீன் பிடிக்க போகிறேன் என்று. ஆனால் பேதுரு அப்படி சொல்லவில்லை. பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் என் பழைய தொழிலுக்கு போக போகிறேன். அவருக்கு சீஷனாய் 3 வருஷங்கள் இருந்து பெரிய பெரிய கனவு எதிர்பார்ப்புகள் எல்லாம் வளர்த்து இப்போ பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இனி அவர் வரப்போவதில்லை. இனி நான் என் தொழிலுக்கு போகிறேன் என்று தான் பேதுரு சொன்னார். புரிகிறதா? அந்த இடத்தில் இருந்த எல்லாரும் மீனவர்கள் அல்ல. ஆனால் அவர்களும் செய்ய வழி இல்லாமல் பேதுரை பார்த்து நாங்களும் வருகிறோம் என்றார்கள். இதிலே 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, பிசாசு அநேகரை ஊழியத்திலே இருந்து எடுத்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கின்ற நீங்களும் அப்படி ஒரு ஆளாய் இருக்கலாம். என்ன ஊழியம் என்பது அவசியம் அல்ல, ஊழியம் தான் அவசியம். என்னிடத்தில் நீங்கள் கேட்டால், பாஸ்டர் ஊழியத்தில் சிறந்த ஊழியம் எது என்று நான் சொல்வேன், ஊழியத்தில் எல்லாமே சிறந்த ஊழியங்கள் தான். சரியா? சில பேர் என்னை பார்த்து சொல்லுவார்கள், சில பாஸ்டர்மார், நீங்க பெரிய பாஸ்டர். நான் சொன்னேன், இல்லை, உங்களை விட பெரிய வண்டி தான் இருக்கு, எனக்கு வயிறு தான் இருக்கு, மற்றபடி நான் ஒன்றும் பெரிய ஊழியக்காரன் கிடையாது. சரியா? ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாருமே பிதாவின் கனத்தை பெற்றவர்கள். சரியா? அதாவது இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு முன்பதாக இந்த நாட்காலிகளை சில பேர் அடுக்கினார்கள் அல்லவா, அவர்களும் பிதாவின் கனம் பெற்ற ஊழியர்கள். இந்த ப்ரொஜெக்டர் போட்டு இசைக்கருவிகள் வாசித்து இந்த இடத்துல நின்று பாடல் பாடி ஏதோ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் பிரதர் ஸ்ரீ மத்தியாஸ் இவர்கள். இந்த எல்லாம் அங்கே பிரதர் ஸ்ரீ மைக் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த எல்லா ஊழியங்களும், இந்த எல்லா ஊழியர்களும் பிதாவின் கனம் பெற்றவர்கள். சரியா? மேடையில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமல்ல, ஆராதனை நடத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, வெளியாலே தெரியும் ஊழியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, வெளியாலே தெரியாமல் மூடப்பட்ட அறைக்குள்ளே இருந்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம் இருக்கிறதே, அந்த ஊழியம் செய்கின்றவர்களும் பிதாவினால் கனம் பெற்றவர்கள். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் என்ன ஊழியம் செய்கின்ற ஒருவராய் இருந்தாலும் நீங்கள் பிதாவினால் கனம் பெற்றவர்கள் என்பதனை நீங்கள் மறக்க வேண்டாம். முதலாவது காரியம். புரிகிறதா? சரி, இப்போ வீட்டு கூட்டம் நடத்துவதோ அல்லது ஒரு பிரசங்கம் செய்வதோ, சண்டே ஸ்கூல் செய்வதோ, அல்லது ஏதாவது தட்டச்சு செய்வதோ, காரியாலயத்தில் ஏதாவது செய்வதோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை இந்த சபையிலே செய்கிற சகோதர சகோதரிகள் மாத்திரம் உங்கள் கையை மேலே போடுங்க. நல்லா போடுங்க. சரி, கையை மேல போடுங்க. சொல்லுங்க, நான் சத்தமா, நான் பிதாவாகிய தேவனால் கனம் பெற்ற ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரினா ஊழியக்காரின்னு சொல்லிக்கிறேங்க. ஓகே? இங்கே இருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த கையை தூக்கின அத்தனை பேரும், பாஸ்டர் நீங்க கையை தூக்கல, என்னது ஜோக்கா? ஒன்னு சொல்றேன் பாஸ்டர் ஜெயராஜ், நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கிறேங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், யூ டோன்ட் டூ மினிஸ்ட்ரி, யூ ஆர் மினிஸ்ட்ரி. சரி, நீங்க இப்பதான் மலேசியால நீங்க வந்திருக்கிறீங்க, அதனால இப்ப இந்த நாட்கள் ஒன்றும் நீங்க செய்யல, கையை தூக்குறீங்க. இல்ல, தூக்குங்க கையை. நீங்க மாத்திரம் கையை தூக்குங்க. இப்ப சொல்லுங்க, நான் தேவனால் கனம் பெற்ற ஊழியக்காரன். சொல்லுங்க. ஆமா, என்ன இது? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவரால் கனம் பெற்றவர்கள். இந்த ஊழியத்தை செய்கிற உங்களை பார்க்கும் பொழுது பிசாசுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் யோசித்து பாருங்கள். பிசாசுக்கு எதிர்ப்பு நீங்கள் செய்கிற ஊழியம் அல்ல. ஐயோ, அது இல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்யாவிட்டால் வேறு யாராவது செய்வார். சிம்பிள். உண்மையா பொய்யா? இப்ப கையை தூக்கினீர்களே, உங்கள் ஊழியம் எதுவா இருக்கட்டும், அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் மட்டுமா இருக்கிறீர்கள்? வேற ஆளை வச்சு செய்ய முடியாதா?
நீங்கள் இல்லை என்றால் உங்களை விட திறமையுள்ள, உங்களை விட படித்த, உங்களை விட அர்ப்பணம் உள்ள ஆட்களை ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஆகவே பிசாசுக்கு தெரியும், உங்களை ஊழியத்திலிருந்து கலற்றுவதால் நீங்கள் செய்யும் ஊழியத்தை நிறுத்த விட முடியாது என்று. அப்போ ஏன் அவன் முயற்சிக்கிறான்? ஏன் தெரியுமா? உங்களுக்கு கனம் வருகிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. உங்களால் நடைபெறும் வேலையை நிறுத்த அவனால் முடியாது என்று அவனுக்கே தெரியும். ஆனால் உங்களுக்கு பிதாவின் கனம் வருகிறது அல்லவா, அது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பிசாசு உங்களை என்ன சொல்ல வைப்பான் தெரியுமா? இதை நீங்க தெரியாம சொல்லியிருந்தீங்கன்னா, இவ்வளவு காலம் நீங்கள் சொன்னது உங்கள் உணர்வினாலோ உங்கள் வேதனையினாலோ, சரியாத்தானே சொன்னேன் பாஸ்டர் என்பதனாலோ அல்ல, பிசாசு உங்களை சொல்ல வைத்தான். என்ன தெரியுமா? பாஸ்டர், இது என்னை விட நல்லா செய்யற யாருக்காவது கொடுங்கோ. வெக்கப்படாம சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் இந்த மாதிரி கதை சொல்லியிருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்க. என்னை விட நல்லா செய்யற ஒரு ஆள் இருந்தா கொடுங்க, என்னை விட நல்லா செய்வாங்க. Don't ever say that again. Anni, do you understand? The devil wants you to forfeit God's honor, not to stop that work from being done, because he knows God can use any Dick, Tom or Harry to make that job done. Do you understand? இப்ப உங்களுக்கு விளங்குதா? இனி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களை விட திறமையான ஆள் உண்டு, உங்களை விட படித்தவர், உங்களை விட பெரிய பெரிய அர்ப்பணம் உள்ளவர்கள் உண்டு. 30 வருஷங்கள் பாஸ்டர் சுரேஷ் என்ற ஒரு ஆளை வைத்துக்கொண்டு உண்மையாக கஷ்டப்படுகிறது யார் தெரியுமா? ஆண்டவர். என்னைய வச்சுக்கிட்டு அவர் படுற வேதனை, இந்த வாயி, இந்த ஆக்ஷனு, ஐயோ, சிங்களத்தில் சொல்லுவாங்க ஜம்மிட்ட வேடிய புருத்த லுக்குங். அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த வரி குதிரையினுடைய வரியை மாற்ற முடியாது. அது மாதிரி நான் வந்த சுதும் போல அந்த காட்டான் தன்மை, அந்த அந்த அடிப்புடி தன்மை, சரியா? இப்பயும் எத்தனை பேர்ட மூஞ்சில குத்துறதுக்கு எனக்கு ஆசை வருது, சரியா? இதெல்லாம் வரும் போது ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த அவன் திருப்பி ஆடுறான் ஆட்டம். விளங்குறா உங்களுக்கு? வெள்ளுட்ல நம்ம ஆட்கள்கிட்ட வந்து கேட்டு பார்க்கணும், சுரேஷ் ஆடுற ஆட்டம் என்னான்ட்டு. சரியா? உண்மையை சொல்லுகிறேன். சில பலவீனங்கள், சில பிரச்சனைகள், சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. சில விஷயங்கள் எல்லாம் போகாது, நான் அப்படியே விட்டுட்டேன், போக தேவையில்லை. இப்பதான் எத்தனையோ, இன்னும் கொஞ்ச நாள் தானே வண்டி ஓட போகுது, இனி என்னத்தை சர்வீஸ் பண்றது அப்படின்ட்டு. சரியா? ஆகவே அன்பானவர்களே, நம்மை விட நல்லவர்கள், என்னை விட அர்ப்பணம் உள்ளவர்கள், என்னை விட படித்தவர்கள், என்னை விட திறமையானவர்கள், என்னை விட கௌரவமானவர்கள் எல்லாம் உண்டு. ஏன் ஆண்டவர் என்னை கலட்டாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? அந்த எனக்கு அவர் கனம் கொடுக்க விரும்புகிறார். விளங்குதா? உங்களை ஏன் ஆண்டவர் ஊழியத்தை விட வேண்டாம் என்று சொல்லுகிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களை பயமுறுத்துகிறார். கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பதற்கு கூட தகுதியானவன் அல்ல அல்ல அல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் பிதாவினிடத்தில் பெற்ற கனத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக, உங்களால் நடைபெறும் வேலையை சாதிப்பதற்காக அல்ல. இன்றைக்கு இந்த இடத்துல நான் பிரசங்கிப்பதற்கு பதிலாக ஒரு பாஸ்டர் ஜான் ராஜ், சரி, ஒரு பாஸ்டர் ஆபேல், சரியா, ஒரு இன்னும் ஒரு பெரிய 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 உங்களுக்கு அடிக்கடி வந்து ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள் வந்தால் இன்னும் நல்ல ஊழியம், நல்ல பிரசங்கம், இன்னும் ஆசீர்வாதமாக செய்திருப்பார்கள். ஆனால் எதற்காக நான் ஊழியத்தில் இருக்கிறேன் தெரியுமா? பிதாவினுடைய கனம் எனக்கு வந்திருக்கிறது, கடைசி வரை அது இருக்க வேண்டும். ஏன் நீங்கள் ஊழியத்தில் இருக்க வேண்டும்? பிதாவினுடைய கனம் உங்களுக்கு இருக்கிறது, அந்த கனத்தை இழந்து போக வேண்டாம். சரியா? ஊழியத்தை விட்டவர்கள் அந்த கனத்தை இழந்து போயிருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த கனத்தை பெறுவதற்காக மறுபடி ஊழியத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். சரியா? அப்போ முதலாவது இந்த 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 பிதாவினுடைய கனம், இந்த பிதாவினுடைய கனத்தை இழக்க பண்ணுவதற்கு. அடுத்தது இரண்டாவது, பிசாசு ஏன் தெரியுமா இந்த மாதிரியான ஊழியங்களிலிருந்து கையை எடுக்க வைப்பான்? நீங்கள் செய்த ஒரு ஊழியத்தை நிறுத்தி பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விழ ஆரம்பிக்கும். சரியா? நீங்கள் செய்கிற ஊழியம் எதுவா இருக்கட்டும், சின்ன ஊழியமா இருக்கட்டும், ஒரு டிரைவிங் ஊழியமா இருக்கட்டும், சரியா,
ஒரு சின்ன மைக் ஊழியமாக இருக்கட்டும், தேநீர் போடுகிற ஊழியமாக இருக்கட்டும், விட்டு பாருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்கள் வேத வாசிப்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் மானசீகத்தை அது பாதிக்கும். உங்களுடைய ஆத்மா பாதிக்கப்படும். சிந்தை, சித்தம், உணர்ச்சிக்குள் அழுத்தங்கள் ஏற்படும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வியாதிகள் எல்லாம் வரும். ஆத்மா பாதிக்கப்பட்டால் சரீரம் பாதிக்கப்பட்டு பல வியாதிகள் வரும். ஊழியத்தை நிறுத்துகிறவனுக்கு பிதாவினுடைய கனம் போகுவது மாத்திரமல்ல, அவனுக்கு வியாதிகளும் வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு 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 கேவலமான வாழ்க்கை வாழ்வான். சரியா? ஆகவே பிசாசுக்கு இது ரொம்ப விருப்பம். பிதாவினுடைய கனத்தை இல்லாமல் போக பண்ணுவதும் உங்களை ஆவி ஆத்மா சரீர ரீதியில் நாசமாக்குவது. சரியா? ஆகவே பிசாசு என்ன செய்வான்? மன அழுத்தங்களை தான் பயன்படுத்துவான், வேதனைகளை பயன்படுத்துவான். அன்பானவர்களே, இப்போ பேதுருவுக்கும் அவனோடு இருந்த மற்ற 6 பேருக்கும் வந்தது என்ன தெரியுமா? தாங்கள் நம்பி வந்த தலைவரால் அவர்களுக்கு ஏமாற்றம். பயங்கரமா இல்ல? தலைவரால் ஏமாற்றம். சரியா? தம்பி கேமரா, பிரதர் கேமரா அங்க திருப்பிடாதீங்க. இப்ப நான் கேட்க போறேன், கையை தூக்க சொல்ல போறேன். உங்களுடைய தலைவர்களால், அது பாஸ்டர் ஆபேல் என்ற தலைவராக இருக்கட்டும், அல்லது அவருக்கு உதவியா இருக்கின்ற பாஸ்டர்மார் தலைவர், அந்த தலைவர்களாக இருக்கட்டும், வீட்டுக்கூட்ட தலைவர்களாக இருக்கட்டும், தலைவர்களால் ஏமாற்றம் வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நம்பினோம், ஏமாந்தோம். இந்த நிலைதான் பேதுருவுக்கும் அந்த சீஷர்களுக்கும் வந்தது. நீங்களாவது மனுஷ தலைவர்களால் ஏமாந்ததற்கு கையை தூக்கினீர்கள். அவர்கள் இயேசுவால் ஏமாந்து போய் நிற்கிறார்கள். என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்து விட்டார், இப்ப இவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் எல்லாருக்கு முன்பாக அவர் நிரூபிப்பார், பாரடா என்னை கொன்றீர்கள், உயிரோடு இருக்கிறேன். உடனே பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் சும்மா தலையை நிமிர்த்தி கொண்டு நடக்கலாம். எப்படி எங்கட ஐயா உயிரோடு எழும்பிட்டாரு, பத்தியா வளட்டாதே. இங்கே பார்த்தால் தலைவர் காணவே இல்லை. ஊரிலே இருக்கிறாரோ இல்லையோ, பரலோகம் போய்விட்டாரோ இல்லையோ, உயிர் தெழும்பினார். 2 தடவை வந்து காட்சி வேறு கொடுத்தார். கொஞ்சம் கேளுங்க, காட்சி கொடுத்திருக்காட்டி அப்படியே செத்து போய்விட்டார் என்றாவது நினைத்திருக்கலாம். உயிர் தெழும்பினதாக ஆதாரபூர்வமாக நம்ப வைத்து விட்டார். பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் வந்த நிலை என்ன தெரியுமா? இயேசு நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். ஆமாவா இல்லையா? யோசிங்க பார்க்கலாம். நம்ப வைத்து உயிரோடு எழும்பினதாக 2 தடவை காட்சி கொடுத்து நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். இனி என்னால் இருக்க முடியாதுடா. நான் சரித்திர ரீதியாக, வேதத்தில் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, சரித்திர ரீதியாக இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்த பொழுது நான் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், பேதுரு ஒரு பெரிய ஒரு பணக்காரர். என்னோட இஸ்ரவேல் வந்தவர்களுக்கு அவருடைய வீட்டை நான் காட்டி நிரூபித்தேன் எவ்வளவு பெரிய பணக்காரர் அவர் என்று. பயங்கர ஒரு பணக்காரர். அவர் மாத்திரம்தான் திருமணம் செய்திருந்தவர். ஆகவே அவர் 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தார். இயேசுவால் தெரிவு செய்யப்பட்ட பொழுதே இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு குறைந்தபட்சம் 44 வயதாவது ஆகியிருக்க வேண்டும். யாருக்கு? பேதுருவுக்கு. மற்றவர்கள் எல்லாரும் 40 வயதை விட குறைந்தவர்கள். எப்படி தெரியும்? ஒருவரும் அந்த நேரம் திருமணம் செய்திருக்கவில்லை. 40 வயதில் யூத ஆண்கள் திருமணம் செய்வார்கள். சரியா? அப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல யாருக்காவது பொண்ணு கிடைக்காம உட்கார்ந்துருந்தாங்கன்னா, இல்ல இஸ்ரவேல்ல அவர்கள் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும். சரியா? 40 வயதில் பெண் கொடுப்பதற்கு ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமாய்த்தான் இருந்தார்கள். போதிய அளவு பெண்கள் அங்கே இருந்தார்கள். சரியா? ஆகவே இவர்கள் எல்லாரும் 40 வயதுக்கு குறைந்தவர்கள். பேதுரு மாத்திரம்தான் 40 வயதுக்கு கூடினவர். பேதுருவுக்கு மாத்திரம்தான் மனைவி, மாமியார், வீடு, குடும்பம் எல்லாம் இருந்தது. ஆகவே இப்பொழுதும் அவர்கள் வந்து எல்லாரும் பேதுருவோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே பேதுருவின் வீட்டில் ஏற்பட்ட அந்த கேள்விகள், அவருடைய மனைவியாக இருக்கலாம், குடும்ப அங்கத்தினராக இருக்கலாம், எவ்வளவு காலம் இப்படி இருக்க போறீங்க? உங்க இயேசு உயிர் தெழும்பிட்டாரு, சரி நீங்க தான் கண்டீங்க, அவர்கள் கண்டிருக்கவில்லையே, நீங்க கண்டேன்னு சொல்றீங்க. அப்ப இப்படி சும்மா இதை நம்பிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க போறீங்களா? சரி இருக்கிறதே இருக்கிறீங்க, போயிட்டு ஏதாவது வேலை வெட்டி செஞ்சா ஏதாவது வருமானமாவது கூட வரும் தானே. இந்த மன அழுத்தம் காரணமாகத்தான் பேதுரு சொல்லுகிறார், பொறுத்தது போதும், இனி நான் என்னுடைய பழைய தொழிலுக்கு திரும்ப போகிறேன் என்று.
சரியா? ஏன் தெரியுமா? பேதுரு ஆயத்தம் செய்திருந்தது எப்படி தெரிகிறது தெரியுமா? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பேதுரு யாரிடமும் போய் படகொன்று தர முடியுமா, வலைகள் தர முடியுமா என்று கேட்கவும் இல்லை, இவற்றையெல்லாம் வாங்க போகவும் இல்லை. தீர்மானித்த உடனேயே படகில் ஏறி வலைகளோடு போகின்ற அளவுக்கு அவர் ஆயத்தமாய் இருந்திருக்கிறார். புரியுதா அந்த பாயிண்ட்? சரியா? மற்றவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இப்போ யாக்கோபு யோவான் பரவாயில்லை, அவர்கள் மீனவர்கள். நாத்தான் வேலுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறது தெரியுமா? சரியா? மற்றவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்க போகிறார்கள். சரியா? ஒரு ஒரு பயங்கர ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் வெளியரங்கமாய் தெரியும் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது அதை பார்க்கின்ற அநேகருக்கு உங்கள் தீர்மானத்தை தாங்களும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சோதனை வரும். மறுபடி சொல்லுகிறேன், வெளியரங்கமாய் தெரியும் ஒரு தீர்மானம், எந்த தீர்மானமாய் இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் போது அதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதே தீர்மானத்தை எடுக்க சோதனை வரும். சில இடங்களில் பொம்பளைகளை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொம்பளை சொல்லும், நான் டாய்லெட்டுக்கு போக போறேன்ட்டு. என்னைக்காவது கண்டிருக்கீங்களா அந்த பொம்பளை மாத்திரம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வரத? என்ன காணுவீங்க? அவ்வளவு கூட்டமும் போகும். சரியா? என்னத்துக்கு போகுமோ? ஆனா கூட்டமே, நானும் வரேன்டா, எனக்கும் போகணும்டா. விளக்குதா? ஒரு ஆள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது வெளியே தெரிகிறது, தெரிந்தவுடன் மற்றவர்களுக்கும் அந்த சோதனை வந்து அவர்களும் போவார்கள். சரி, சிஸ்டர்மார் மாத்திரமா? நம்ம பிரதர்ஸ்ட நிலைமை என்ன? சரியா? நான் ஊழியத்துக்கு என்னுடைய மாணவர்களோடு என்னுடைய பஸ்ஸிலே போவேன். பஸ் நிறைய மாணவர்கள் இருப்பார்கள், பாஸ்டர்ஸ்மார் இருப்பார்கள், பாட்டு பாடிக்கொண்டு போவோம். நான் தான் சொல்லுவேன், டிரைவ் பண்ணிக்கிட்டு போற பாச துஷாரக்கிட்டையோ பாச டேனிக்கிட்ட சொல்லுவேன், இந்த எங்கனையாவது ஒரு பெரிய மரத்துக்கிட்ட நிப்பாட்டுடான். எதுக்குன்னு தெரியும் தானே? முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுக்கு இல்லை. சரியா? நிப்பாட்டுடான்ட்டு அப்ப நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு கதவை திறந்தா ஆளுக்கு முதல் இவங்க எத்தனை பேர் இறங்கி போய் பிப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நான் கேட்பேன், ஏன்டா உங்களுக்கெல்லாம் முதல்ல வந்துச்சு? இல்ல பாஸ்டர். அப்ப என்ன விளங்குதா? இதுதான் மனோதத்துவம். சரியா? group psychology. When you are in a group, you are tempted to do what one person does. நீங்கள் ஒரு குழுவில இருக்கும் பொழுது அந்த குழுவில் இருக்கின்ற ஒரு ஆள் செய்வதை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய அந்த ஆசை வரும். சரியா? ஒரு பார்ட்டியில் இருக்கிறீங்க, யாராவது ஒரு ஆள் செல்ஃபி எடுக்கும், திடீர்னு ஓடி போய் பக்கத்தில் நின்றுக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் தாய் அப்படின்னு, இல்லாட்டி இவங்கட போட்டோ இருந்தா இவங்க எடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அத்தனையும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு ஆளின் தீர்மானம் மற்றவர்களை தீர்மானிக்க வைக்கிறது. சரியா? எல்லாம் எழும்பி வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பயங்கரமா ஆராதிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சோம்பேறி உட்காருது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்க ஒண்ணு உட்காரும், இங்க ஒண்ணு உட்காரும், அங்க அந்த ஆள் உட்கார்ற வரைக்கும் தான் நின்றுகிட்டு வச்சு அந்த ஒரு ஆளினுடைய தீர்மானம் அந்த ஆள் திரும்பி கூட பார்க்காது. அத பார்த்தோன்ன மற்றால், ஓ அருமையான தீர்மானம், ஆராதனையும் மறந்துவிட்டு அந்த தீர்மானத்தை இவனும் எடுப்பான், இதை பார்த்தவுடன் மற்றவனும் எடுப்பான். விளங்குதா உங்களுக்கு? சரியா? குரூப் மென்டாலிட்டி. இது உண்மை, உங்க வாழ்க்கையில உண்மையா இல்லையா? சரியா? ஒரு ஆள் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வச்சோன்னு எனக்கும் கொஞ்சம் தாங்களே, எனக்கும் கொஞ்சம் தாங்களே. ஏன்? எந்த ஒரு விஷயம் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், தேவராஜ்யத்துக்குள்ளே இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் ஒரு நபர் எடுக்கும் தீர்மானம் மற்றவர் அதை பார்க்கின்றவர்களையும் பாதிக்கும். அவர்களும் அந்த தீர்மானத்தை எடுப்பார்கள். இப்போ ஊழியத்தை விட்டு பாருங்கள், நீங்கள் செய்யும் ஊழியத்தை விட்டு பாருங்கள். நீங்கள் விடுவதற்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பீர்கள். சரியா? விட்டு விட்டு பார்த்தால் காரணமே இல்லாத வேறு சிலர் ஊழியத்தை விட்டிருப்பார்கள்.
ஏனென்றால் உங்களை பார்க்கிறார்கள். உங்களை பார்த்து நீங்கள் அந்த தீர்மானத்தை, நீங்கள் அவர்களுக்கு யாராயும் இருக்க வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது, நான் யாருக்கும் சொல்லவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. நம்ம ஆளுக ஊழியத்தை விடும்போது பாட்டு போடுறதை பார்க்கணும். சரியா? என்னமோ நல்ல வேலை செய்யற மாதிரி பாட்டு போடுவாங்க. செய்யறதே கேவலமான வேலை. ஊழியத்தை விடுகிறது எவ்வளவு கேவலம் என்றால், இயேசு சொல்லுகிறார், கலப்பையிலே தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு சமன். சரியா? அது ஒரு கேவலமான வேலை. உழவர்களுக்கு தெரியும் நான் சொல்லுவது என்னவென்று. சரியா? அப்போ அந்த கேவலமான வேலையை செய்யும் போதும் என்ன திமிரா, என்ன ஸ்டைலா, என்ன வீரப்பா சில பேர் செய்வாங்க தெரியுமா? நான் இனி ஊழியம் செய்ய போவதில்லை. விளங்குதா உங்களுக்கு? செய்யறதே ஒரு கேவலமான வேலை, திமிர். அப்ப சொன்னான், என்னை மாதிரி ஒரு ஆள் வந்து சொன்னா, பிரதர் இல்லைன்னா சிஸ்டர், அதை செய்யாதீர்கள். குரூப் மென்டாலிட்டின்னு அன்னைக்கு பிரசங்கத்தில் கேட்டீங்க தானே. உங்களை பார்த்து மற்ற சிலரும் ஊழியத்தை விடலாம், அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் யாருக்கும் ஊழியத்தை விட சொல்லலையே. எனக்கு பிரச்சனை, நான் விடுறேன். அவன் விட்டா அது எந்த ப்ராப்ளம் இல்லை, அது அவன் ப்ராப்ளம். எப்படி வேலை? விளங்குதா? தான் நாசமாய் போவது போதாது, தன்னை பார்த்து இன்னொருவன் நாசமாய் போனால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இல்லை அன்பானவர்களே, நீங்கள் ஊழியத்தை விடும் பொழுது யாரெல்லாம் ஊழியத்தை உங்கள் நிமித்தமாய் விடுகிறார்களோ அந்த ஆத்துமாக்களின் இரத்த பழியும் உங்களை சேரும். கணவன், மனைவி, பிள்ளைகள். சரியா? கணவன் தீர்மானிக்கும் பொழுது நான் ஊழியத்தை விடுகிறேன் என்று ஆட்டோமேட்டிக்காக மனைவி தீர்மானிக்கும், நானும் இனி செய்ய மாட்டேன். இவருக்கு வேதனை வந்துருச்சு, அவரை விட்டுட்டாருன்னா நான் என்னத்துக்கு இப்படி செய்ய? சரியா? அம்மாவும் விட்டுட்டினா நான் ஊழியம் செய்வதே. பிள்ளைகள் எப்படி? விளங்குதா? தனியா நாசமா போறான்னு பார்த்தா குடும்பமா நாசமா போறான். சிலர் ஒரு மனைவி தீர்மானிப்பாள், நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன். அதை பார்த்து கணவனும் தீர்மானிப்பான், பிள்ளைகளும் தீர்மானிப்பார்கள். ஒரு பிள்ளை தீர்மானிக்கும், நான் இனி செய்ய மாட்டேன். சரியா? உடனே என் பிள்ளையே ஊழியத்தை விடும்போது நான் மாத்திரம் ஏன் செய்வான்? விளங்குதா? அன்பானவர்களே, நிறைய பேர் இன்றைக்கு ஊழியங்களை விடுவதற்கு காரணம், அன்று அந்த பேதுருவோடு சேர்ந்தவர்களுக்கு நடந்த அதே நிலை இவர்களுக்கு நடக்கிறது தான். யாரையும் பேதுரு கூப்பிடவில்லை. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். உடனே மற்ற 6 பேரும் நாங்களும் வருகிறோம் என்றார்கள். அதிலே சிலருக்கு மீன் பிடித்தல் என்றால் என்னவென்று தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே அன்பானவர்களே, ஊழியத்தை விட்டவர்கள் மறுபடி ஊழியத்துக்கு வாருங்கள். ஊழியத்தை விட போகிறேன் என்று சரியான காரணங்களோடு தீர்மானத்தை இருக்கின்றவர்கள் அந்த தீர்மானத்தை இன்றோடு மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கே ஒரு ஆபத்து, ஒரு இழுக்கு, அநேகருக்கு இடரல் வர காத்திருக்கிறது. புரியுதா? வாசிங்க 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது, அது ஊழியத்தை விட்டு போவதா இருக்கலாம், அல்லது ஜெபக்குறைவு, வேத தியான குறைவு, ஆராதனை குறைவு என்று ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும், நானும் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தை விட எத்தனையோ மடங்கு நேசம் அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, எனக்கோ வேத அறிஞர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுமா? கடந்த தடவை தோமாவும் அந்த அறையில இருக்கும் பொழுது இயேசு வந்து காட்சி கொடுத்து விட்டு, இதோ இப்போ யோவான் 21 வருகிறாரே, இடையிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், எங்கே போனார் தெரியாது. சரியா? ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இவ்வளவு நாள் அந்த சீஷர்களை வந்து சந்திக்காத இயேசுவால் இன்றைக்கு அங்கு வராமல் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஐயோ, அவர்கள் மறுபடி பழைய வாழ்க்கைக்கு போகிறார்கள். ஓடி வந்து விட்டார். அன்பானவர்களை, நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போகும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாதவர் தான் உங்களுடைய கர்த்தர். அந்த அளவுக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா?
அவர் வந்து உங்களோடு பேசுவது, உங்களை அழைப்பது, உங்கள் பக்கத்தில் நிற்பது உங்களுக்கு தெரியாது. 3 வருஷங்கள் இந்த இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள் இவர்கள். இயேசு வந்து கரையில் நின்றார். வசனம் அழகாக சொல்லுகிறது, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். புரியுதா? இயேசு மாறு வேஷத்திலா வந்திருப்பார்? இல்லை. ஏன் சொல்றேன் கேளுங்க. இவர்களுடைய கவனம் அந்த கரையிலே நின்ற ஆளிலே இருக்கவில்லை. இவர்களுடைய கவனம் மீன் பிடிக்க ராத்திரி முழுவதும் இவர்கள் முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கிறார்களே அதிலே இருக்கிறது. ஊழியத்தை விட்டு போனவர்கள், ஆண்டவரை விட்டு தூர போனவர்கள், கர்த்தர் உங்களை மறுபடி சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு புரியாது. சில பிரசங்கங்கள் உங்களுக்கு தான் என்று உங்களுக்கு புரியாது. சில நேரம் சில ஊழியக்காரர்கள் வந்து பேசுவதோ, சில பாடல்களில் கேட்கின்ற வரிகளோ உங்களுக்கு தான் என்று உங்களுக்கு புரியாது. கர்த்தர் உங்களோடு வந்து இருந்து கொண்டு உங்களை மறுபடி வா 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 என்று அழைப்பது உங்களுக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போனாலோ, ஊழியத்தை விட்டு போனாலோ, கர்த்தர் மேல் கவனம் உங்களுக்கு இருக்காது. விளங்குதா? கேட்கும் பிரசங்கங்கள் கூட இது அவருக்கு, இது அவளுக்கு என்று தான் நினைக்க தோன்றுமே ஒழிய இது எனக்கு என்று தோன்றாது. அப்படியே தோன்றினாலும் என்னை வெட்டுகிறான் என்றுதான் நினைப்பார்கள். புரியுதா? எனக்கு அடிக்கிறான் பாரு. உண்மையாக சொல்ற, கர்த்தரே பேசினால் கூட பிசாசு என்னத்தை நினைக்க தோன்ற வைப்பான் தெரியுமா? ஏதோ தெரிந்து கொண்டு எனக்கு ஹிண்ட் அடிக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். கர்த்தர் தான் அங்கே வந்து நின்று கொண்டு சூப்பர் கிண்டல் ஒன்று அடிக்கிறார் பாருங்க. இயேசு வந்து நின்றுகிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்களை எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க ஐயா. இயேசு அவர்களை நோக்கி, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். என்ன கிண்டல்! கூப்பிடுற விதம் உங்களுக்கு தெரியுமா? 3 வருஷங்கள் இந்த சீஷர்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள். வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், எங்காவது இயேசு சீஷர்களை பிள்ளைகளை என்று கூப்பிட்டாரா என்று? கிண்டல். வேணும்னே அவங்க தெரிஞ்சுக்கிற கூடாது. வழக்கமாய் கூப்பிடுகிற துணியிலே கூப்பிட்டு இருந்தால் ஒருவேளை கண்டுபிடித்திருப்பார்கள். ஆகவே அவர் வேண்டும் என்று இங்கே இருந்து கொண்டு பிள்ளைகளே, அதாவது அந்த அந்த இடத்துல எத்தனை பேர் என்னோட அந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் காட்டினேன் எந்த இடத்துல அந்த படகு இருந்தது, எவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டு அந்த கூப்பிட்டு இருப்பாருன்ட்டு. பிள்ளைகளே, விளங்குதா? பிள்ளைகளே. நான் உங்களுக்கு ஒரு முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன். கிரேக்க சொற்கள் 5 இருக்கின்றன. சரியா? பிள்ளைகளை குறிக்கிற சொற்கள் பிரேஃபோஸ், பைடியா, நேப்பியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இதிலே டெக்னோசி, டெக்னான், பிள்ளைகளே அப்படிதான் கூப்பிடுறார். விளங்குதா? ஏ பிள்ளை, ஏ பாப்பா, அந்த மாதிரி பிள்ளைகளே. அப்ப அவன் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது இது இயேசுதானு. ஒருவேளை இயேசுவா இருக்குமோ நினைச்சிருந்தா கூட பிள்ளைகளே எனக்கு கூப்பிடணும். இல்ல, இவர் நம்ம ஆளில் அவர் அந்த பிள்ளைகளை எங்களுக்கு கூப்பிட மாட்டாரு. விளங்குதா? ஏன் அப்படி கூப்பிட்டார் தெரியுமா? இவர்கள் சீஷர்கள், முதிர்ந்த வயதுடையவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்ற நிலையை விட்டு விழுந்து போய்விட்டார்கள். பிள்ளைகளே கிண்டல் அடிக்கிறார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். சரியா? எவ்வளவு கிண்டல் பாருங்க. ராத்திரியா மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட அகப்படாம மன வேதனையில இருக்கிறவனை பார்த்து சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிண்டலா இல்லையா? அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களில் சில பேரை பார்த்து ஆண்டவர் கிண்டல் அடிக்கிறார். என்ன கிண்டல் தெரியுமா? ஊழியத்தை விட்டவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த ஒரு காரணத்துக்காக ஊழியத்தை விட்டியலே, இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்லமா? விளங்குதா? சில பேர் ஊழியத்தை விட்டிருப்பார்கள். ஐயோ இவே கிடைக்க மாட்டேங்குது, ஊழியத்துக்கு வந்தனால என்னது ஒரே வேலை 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 வேலை, பிஸி பிஸி பிஸின்னு. அப்ப இப்ப சில பேரை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே நல்லா ரெஸ்டா இருக்கிறீங்களா? இப்பெல்லாம் விளங்குதா? ஊழியத்துக்கு வந்தால் உடம்பு வருத்தம் வருகிறது என்று ஊழியத்தை விட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே சௌக்கியமா, சுகமா இருக்கிறீங்களா? ஆமா ஆண்டவரே, அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குது. சரியா? நிம்மதி வேண்டும் என்று ஊழியத்தை விட்டவர்கள் ஆண்டவர் கேட்கிறார்,
பிள்ளைகளே, நிம்மதியா இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லை ஊழியத்தை செய்யறனால கஷ்டப்பட்டு 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 என்னத்தை கண்டோம் அப்படின்ட்டு ஊழியத்தை விட்டவங்களை பார்த்தான்ற கேட்கிறார். பிள்ளைகளே, எதையாவது கண்டு கொண்டிருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப நிம்மதியா விளங்குதா உங்களுக்கு? ஷவா ஷவா கமா ஷவா. பிரெஞ்சுலையும் கேட்கிறார், கிண்டலா கேட்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? பதில் அந்த கேள்வியில இருக்கிறது, இல்லடிங்கிறது தான். அன்பானவர்களே, என்ன காரணத்துக்காக நீங்கள் ஊழியத்தை விட்டீர்களோ அந்த காரணம் நிறைவேறாது. நிம்மதி வேண்டும் என்று ஊழியத்தை விட்டால் சாகும் வரை நிம்மதி வராது. நல்ல ஒரு தொழில் வேண்டும் என்று ஊழியத்தை விட்டால் சாகும் வரை நல்ல ஒரு தொழில், நிம்மதியான தொழில் கிடைக்காது. சும்மா கழுவிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். சரியா? உண்மையாக சொல்லுகிறேன், ஊழியத்தை எந்த காரணத்துக்காகவும் யாரும் விட்டால், அன்பானவர்களே, எந்த காரணத்துக்காக விடுகிறார்களோ அந்த காரணம் ஒரு நாளும் நிறைவேறாது. கிண்டலா கேட்கிறார், சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை என்று. இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவர்களுடைய கேவலமான நிலையை நிரூபிக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். சரி, கேளுங்க அன்பானவர்களே. சாதாரணமாக பேதுரு என்பவர் ஒரு பெரிய மீனவர். செபதேவியின் குமாரர்கள் கூட பெரிய மீனவர்கள், மீன் எக்ஸ்பர்ட். அப்போ ஒரு மீன் எக்ஸ்பர்ட்டை பார்த்து யாராவது நீ இப்படி வலையை போட்டு பார் என்று கேட்டால் உடனே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏளனமாய் சிரிக்க வேண்டும். நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? ஹலோ, சரியா நான் சொல்றது? அப்படி ஒரு மீன் பிடி துறையில் வல்லுனனாய் இருக்கின்ற ஒருவன் யாராவது அவனுக்கு தெரிந்த துறையில் ஆலோசனை கொடுத்து அந்த நபருக்கு இந்த துறையிலே எந்த அளவுக்கு அனுபவமும் அறிவும் இருக்கிறது என்று தெரியாமல் கீழ்ப்படிவானே ஆனால் அது என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? அவனுடைய பரிதாப நிலையை காட்டுகிறது. விளங்குதா? முறைப்படி நல்ல ஒரு திட்டகாத்திரமான மனநிலையில் பேதுரு இருந்திருந்தால் கேட்டிருப்பான், யோ நீர் யாரு? உமக்கு என்ன தெரியும்? மீனவனோ? எங்களை விடவெல்லாம் இந்த கலிலேய கடலை அறிந்தவனோ? கேட்டிருந்திருக்கணும். கேட்கல. என்ன தெரியுமா சொல்றாங்க? பரிதாபமா சொல்றாங்க, ராவ் முழுக்க கஷ்டப்பட்டோம், கிடைக்கல, இருந்தாலும் நீர் சொல்லுகிறபடினா போடுங்க. எங்க வாசிங்க. அப்பொழுது அவர்கள், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சரி, பாருங்க. ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பேதுருக்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க, மச்சான் என்ன பண்றது, போடுறதா, என்ன பண்றது, யாரோ தான் சொல்றான், அவனுக்கு தெரியுமா அவன் விஷயம்? தெரியுமோ தெரியாது, ட்ரையோன்னு கொடுப்போம் மச்சான், எம்டியா போக முடியாது, ராவ் முழுக்க இருந்து கஷ்டப்பட்டுட்டோம், சரி போடுவோம் என்று சொல்லி வலதுபுறத்திலே வலையை போட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு பயங்கர ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்ல நேரம் இந்த இடத்திலே வந்தவர் இயேசு. அவர்களுக்கு தெரியாது இது இயேசு என்று. யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லுகிற ஆலோசனை அப்படியே கேட்டார்களா இல்லையா? யோசிங்க, இது ஒரு பயங்கரமான ஆபத்தா இல்லையா? அன்பானவர்களே, ஊழியத்தை விட்டு தூர போகும் பொழுதோ, ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுதோ எப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்குள்ளே நாம் விழுவோம் என்றால், நமக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை நல்லதா கெட்டதா, அந்த ஆலோசனையை கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, இதெல்லாம் பார்க்காமல் கீழ்ப்படிவோம். இந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். சரியா? நீங்கள் ஆண்டவரை விட்டு மனதிலே சரி தூர போயிருக்கும் நிலையில், சரியா, உங்களுக்கு எவன் ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
சரி, ஒரு கற்பனை. அந்த இடத்துல வந்தது இயேசுவே அல்ல என்று வைத்துக் கொள்வோம். ஒன்றும் தெரியாத ஒரு மடையன் வந்து நின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மடையன் மோட்டுத்தனமாக சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். வலதுபுறத்திலே வலையை போடுங்கள் என்று போட்டிருப்பார்கள். என்ன நடந்திருக்கும்? இன்னும் இன்னும் ஏமாற்றம் வந்திருக்கும். இன்னும் இன்னும் களைப்பு. ஏற்கனவே இரவு முழுக்க வலைகள் போட்டு இழுத்து போட்டு இழுத்து போட்டு இழுத்து எவ்வளவு களைப்பா இருந்திருப்பார்கள். இன்னும் இன்னும் அவர்கள் களைத்து போயிருப்பார்கள். இன்னும் இன்னும் அவர்களுக்கு வேதனை வந்திருக்கும். ஒருவேளை கரையில நிற்கின்ற அந்த ஆளோடு சண்டை பிடித்து அடித்துக்கொண்டு அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு அது போய் முடிந்திருக்கலாம். நல்ல நேரம் இந்த சம்பவத்திலே வந்தவர் இயேசு. ஆனால் எதை காட்டுகிறார் இயேசு தெரியுமா அன்பானவர்களே? நீ அந்த நிலையிலே இருந்தால் எவன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்று யோசிக்காமல் கீழ்ப்படிவாய். நீங்கள் ஊழியத்தை விட்டாலோ ஆண்டவரை விட்டு தூர போனாலோ உங்களுக்கு வரும் ஆலோசனை எல்லாம் தெய்வீக ஆலோசனை மாதிரி தான் இருக்கும். சரியான ஆலோசனை மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் இவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர்களோடு சம்பந்தப்பட்டவர் இயேசு. ஆகவே 153 மீன்கள் கொண்ட அந்த வலையை அவர்கள் பிடித்தார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? கவனமாயிருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லுகிறார்கள், என்ன ஆலோசனை சொல்லுகிறார்கள்? பரிதாப நிலையில நீங்கள் இருந்தால் அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை போலதான் இருக்கும். இவற்றை பயன்படுத்தி பிசாசு நம்மை நாசமாக்க பார்க்கிறான். சரி, இவர்கள் வாசிங்க பிரதர், வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினாலே தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இதுல இன்னும் ஒரு நிலைமை இருக்கிறது அன்பானவர்களே. இந்த இடத்திலே பேதுரு அந்த நேரத்திலே மாத்திரமல்ல, அவன் ஏற்கனவே நிர்வாணியாய்த்தான் இருந்திருக்கிறான். சரியா? எப்படி நிர்வாணி? உடம்பிலே ஒன்றுமில்லாத நிர்வாணி. சரி, சில பேர் சொல்வார்கள் இல்லை, அவன் ஒரு அரை கச்சையை கட்டியிருந்தான் என்று. அவன் அரை கச்சையை கட்டியிருந்தால் தண்ணீரிலே குதித்திருக்க வேண்டியதில்லை. அந்த கலாச்சாரத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் சொல்லுகிறேன், அவன் நிர்வாணமாய்த்தான் இருந்தான். சரியா? அவன் நிர்வாணமாய் இருந்த பொழுது அவனோடு இருந்த மற்றவர்கள் யார் தெரியுமா? அதுல 2 பேர் பரவாயில்லை. யார்? யோவானும் அந்திரேயாவும். ஏனால் அவர்களும் சக மீனவர்கள். அவர்கள் இதெல்லாம் பார்த்து பழகினவர்கள். ஆனால் நாத்தான்வேல் போன்ற பிற ஊர்க்காரர்கள், கானா ஊரை சேர்ந்தவர், அவன் கலிலேயாவிலே கானா ஊரை சேர்ந்தவர், இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது கூட இவன் நிர்வாணமாய் இருந்தாலும் இவனுக்கு வெட்கம் இல்லாமல் இருந்தது. ஏன் வெட்கம் இல்லாமல் இருந்தது தெரியுமா? சொரணை இல்லாமல் இருந்தது. ஏன் சொரணை இல்லாமல் இருந்தது தெரியுமா? தோல்வி மேல் தோல்வியே இருந்தது. அன்பானவர்களே, நாம் ஊழியத்தை விடும் பொழுது, நாம் ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது சுரணை கெட்டு போய் விடுவோம். புரியுதா? வெட்கம் கெட்டு போய் விடுவோம். யார் நமது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், யாரிடத்தில் யார் சூழ இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் கண்டபடி சபையில் இருப்பவர்களை திட்டுவோம், பாஸ்டர்மாரை திட்டுவோம். சரியா? நாம் மோட்டுத்தனமாக முட்டாள்தனமாக நடந்து கொள்வோம். நாம் கேவலமான வேலை செய்கிறோம், நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பது நமக்கு புரியாது. வெட்கம் கெட்டவர்களாக நடந்து கொள்வோம். இதுதான் விஷயம். ஊழியத்தை விட்டு போனால் அவன் வெட்கம் கெட்டவனாகவோ வெட்கம் கெட்டவளாகவோ நடந்து கொள்ளுவாள். கர்த்தரை விட்டு தூர போனால் வெட்கம் கெட்டவனாக வெட்கெட்டவளாக நடந்து கொள்ளுவாள். புரியுதா உங்களுக்கு? பேதுரு எல்லாரையும் விட வயதில் மூத்தவன். 6 பேருக்கு முன்னால் நிர்வாணமா இருக்கிறான். அவனுக்கு வெட்கம் வரவில்லை. ஆனால் வந்திருக்கிறவர் இயேசு என்று தெரிந்தவுடன் தான் இவனுக்கு சுரணை வந்தது. ஐயோ, மேற்சட்டையை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு கடலில் குதிக்கிறான். சரியா? உண்மையாக சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், ஊழியத்தை விடுகிறவர்கள் மானங்கெட்டத்தனமாய் நடந்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. மானங்கெட்ட பேச்சு பேசுவார்கள், மானங்கெட்ட சிந்தனைகள் வரும், மானங்கெட்ட நடத்தை நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அது புரியாது. யாரும் சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு காலையில் போறேன், அதனாலதான். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருந்திருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டாக பேசிருப்பேன். அப்போ தானே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வருவீங்க. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லையே, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு? பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க எல்லாம் நல்லா தூங்கி எழுமுங்க.
கொஞ்சம் பேர் கை தூக்கல. சரி பாப்பா, இனி மாறதுலையாவது மற்றவங்களுக்கும் ஏதாவது இருக்குதான்ட்டு. சரியா, வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்களோட வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். நான் வாசிக்கிறேன் மைக்கா. சரியா, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, ஜோக்க கேளுங்க, கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். என்ற தெய்வமே, எப்படி இருந்திருக்கும் இவனுங்களுக்கு? இப்போ இயேசுவுக்கு எங்கே இருந்து மீன் கிடைத்தது, எங்கிருந்து அப்பம் கிடைத்தது என்று எங்களுக்கு தெரியாது. சரியா, அவர் அற்புதமாக ஏற்கனவே வெறும் 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து 5000 ஆண்களுக்கும் அவர்களோட வந்த பெண்களுக்கும் கொடுத்தவராகவே அவர் அற்புதமாகவே அந்த மீன்களையும் அந்த அப்பங்களையும் எடுத்திருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அல்லது யாரிடமாவது அவர் கேட்டிருந்திருக்கலாம். நமக்கு ஏன் அது என்ன பெரிய வித்தியாசம்? ஆனால் இவர்களுக்கு எப்படி ஒரு வெட்கம் இருந்திருக்கும். இவர்கள் இந்த வலையை இழுத்து கொண்டு வந்து இங்கே பார்த்தால் இவர்களை பார்த்து சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று ஒன்றுமில்லாதவர் போல கேட்டவர் ஏற்கனவே மீன்களையும் அப்பங்களையும் சமைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா ஆண்டவர் காட்டுகிறார்? உன் உதவி எனக்கு தேவை என்று மட்டும் நினைக்காதே. உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். நான் உன் பின்னாலே வருவது உன்னால் கிடைக்கின்ற நன்மைகள் எனக்கு வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், நான் சுரேஷ், நம்மில் சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஏதோ நாம் செய்கிற ஊழியத்தின் மூலம் கர்த்தருக்கு பெரிய உதவி செய்கிறது போல, ஏதோ நான் செய்கிற ஊழியத்தின் மூலம் சபைக்கு பெரிய நன்மை கிடைக்கிறதாம், தேவ ராஜ்யத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து விட்டேனாம். சுரேஷ், பாஸ்டர் சுரேஷ் நினைக்கிறான், இவன் வேதாகம பாடசாலை மூலம் பாஸ்டர்மாரை உருவாக்கி கொடுக்கிறதன் மூலம் தேவ ராஜ்யத்தில் நிறைய பாஸ்டர்மார் வருகிறார்களாம். சும்மா இருங்க, நாம் யாருமே கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. அவருக்கு சுரேஷ் தேவையில்லை ஊழியர்களை உருவாக்க, அவருக்கு நீங்கள் தேவையில்லை நீங்கள் செய்யும் ஊழியத்தை நடப்பிப்பதற்கு. நானும் நீங்களும் ஊழியத்திலே சேர்ந்தால் எனக்கும் உங்களுக்கும் பெருமையும் கனமும் நன்மையும், நல்ல விதமான பெருமை, நல்லது கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஊழியத்தில் எங்களை வைத்திருக்கிறாரே ஒழிய நாம் ஊழியம் செய்கிறபடினால் அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். ஏன் அவருக்கு அதை செய்திருக்க முடியாதா? முடியும். ஏன் அப்படி ஒரு கட்டளை கொடுத்தார்? அப்படி போகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? இந்த செய்தியை யார் மூலமாகவாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். என்னை பயன்படுத்துவதில் யாருக்கு தெரியுமா நன்மை? உங்களுக்கு அல்ல, எனக்கு. புரியுதா? ஏனென்றால் உங்களுக்கு வேற ஆள் மூலமாகவாவது பேசியிருக்கலாம். என்னை கொண்டு பேசினதால் எனக்கு தான் பெருமை. ஐயோ ஆண்டவர், நீர் என்னை பயன்படுத்தினீரா? உங்களை கொண்டு அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டியதில்லை ஆண்டவருக்கு. உங்களை கொண்டு லைட் போட வேண்டியதில்லை, உங்களை கொண்டு வீடியோ செய்ய தேவையில்லை, உங்களை கொண்டு எதுவும் செய்ய தேவையில்லை. யாரை வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்த வல்லவர். கழுதையே பயன்படுத்தி தீர்க்கதரிசிக்கு பிரசங்கம் பண்ணினவர் ஆண்டவர். சரியா? ரட்சிக்கப்படாத தேவனை அறியாதவனுக்கு நட்சத்திரம் காட்டி வெவ்வேறு தேசங்களில் இருந்து பெத்லகேம் வரை கொண்டு வர வைத்தவர் நமது ஆண்டவர். சரியா? எதற்காக உங்களுக்கு ஊழியம் கொடுக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு நன்மை வரட்டும் என்று. ஆகவே பீற்றிக் கொள்ளக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. 153 மீன்களை பிடித்துக் கொண்டு இவர்கள் வந்தாலும் இயேசு ஏற்கனவே மீன்களையும் அப்பத்தையும் வைத்திருக்கிறார். அப்புறம் சொல்லுகிறார், சரி, நான் உங்கள் பிரயாசத்தை அங்கீகரிக்கிறேன், உங்கள் மீன்களில் கொஞ்சமும் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்றார். இயேசு 10வது வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அந்த இடத்துல அந்த சீன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் கம்முன்னு இருக்கிறான். சரியா? யாக்கோபு பேதுரு கிட்ட கேட்கிறான், விளங்குதா? எல்லாம் கம்முன்னு நடக்குது. பயம், வெக்கம், அவமானம், திகில். சரியா? அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தை மீனை எடுத்து
அவர்களுக்கு கொடுத்தார். வாவ், இந்த இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இவர்களை திட்டவில்லை. இயேசு திட்டல, பாத்தீங்களா? அறிவு கட்டவர்களே, நான் தான் 2வது தடவை வந்தேனே, வரமாட்டேனா 3வது தடவை, கொஞ்சம் பொறுமையா இருக்க தெரியாத முண்டங்களே, பரவாயில்லை தின்று தொலையுங்கள், அப்படியா கொடுத்தார்? இல்ல. நான் இயேசுக்கு ஆலோசனைக்காரனா பக்கத்தில் இருந்திருந்தேன்னா பைபிள் வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இயேசுக்கு அவங்க இழுத்துக்கிட்டு வரும்போது சொல்ல, நாதா வரும்போது நீர் கிள்ளி கிள்ளி என்று கிள்ளியும் ஆண்டவர், அவர்களுக்கு கொஞ்சம் உரைக்கவே நீர் சொல்லும். அதனாலதான் என்னை அந்த காலத்துல படைக்கவே இல்லை ஆண்டவர். இவன் இருந்தான்னா பைபிளே மாறிடும். சரியா? வருது எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் திட்டலாமே, லைட்டா திட்டலாமே, நாதா உமக்கு கஷ்டம் என்றால் என்னிடத்துல விடுவேன், நான் கொஞ்சம் திட்டுகிறேன். ஒரு திட்டு ஒன்றும் கிடையாது. சாப்பாடு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? களைத்து போயிருக்கிறார்கள், உறங்காமல் இரவு முழுக்க கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடுகிறார்கள். சரியா? இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இப்போ அன்பானவர்களே, இந்த பிரசங்கத்தின் கடைசி பகுதி, முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன். இவ்வளவு நேரம் பேசின பல விஷயங்கள் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம். இப்போ நான் உங்களிடத்திலே சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாச டைம் இருக்குது தானே நமக்கு? ஏன்னா எனக்கு நாளைக்கு காலை 9 மணிக்கு தான் ஃப்ளைட், எனக்கு டைம் இருக்குது. சரியா? இவங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. என்ன ஒரு கேவலமான அடி தெரியுமா? பயங்கர ஒரு அடி இது. சரியா? இயேசு பேதுரு எப்படி கூப்பிடுகிறார் தெரியுமா? யோனாவின் மகனாகிய சீமோனே, ஷிமோன் பாஹ் யோனா என்றுதான் கூப்பிடுகிறார். ஏன் இப்படி நான் யோசிக்கிறேன் தெரியுமா அன்பானவர்களே? இயேசு இவனை முதல் தனக்கு சீஷனாய் அழைத்தாரே, அந்த நேரத்தில் இவன் காணப்பட்ட விதம் தான் இது. எப்படி அவன் அறியப்பட்டிருந்தான்? யோனாவின் மகனாகிய சீமோன். புரியுதா? இயேசு இவனை எடுத்து என்னவாய் மாற்றி இருந்தார் தெரியுமா? கேபா, கெஃபா என்றால் அராமிய மொழியிலே கல், கிரேக்க மொழியிலே பெட்ராஸ். அந்த பெட்ராஸ் தான் பேதுரு என்று தமிழிலே சொல்லப்படுகிறது. அதாவது தாவீது ராஜா ஆவதற்கு முன் ஒரு கல்லை எடுத்து கோலியாத் என்பவனை அடித்து கொன்றான் அல்லவா? அந்த தாற்பயத்தில் அந்த கல்லுக்கு யூதர்கள் வைத்த பெயர் தான் கெஃபா. அப்போ கெஃபா என்று யூதர்கள் சொன்னால் சும்மா ஒரு கல்லை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் யாராவது ஒரு பெரியவர் இன்னொருவரை தன்னுடைய ஒரு தூதுவனாக, தன்னுடைய ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்தினால் அவனுக்கு அந்த கேஃபா என்ற பெயரை வைப்பார்கள். உதாரணமாக தமிழிலே சொல்லுவோம் தானே, இவன் அவன் வேலைக்காரன், அவனுக்கு புழுக்க வேலை செய்யறவன் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சொல்லுவீங்களா இல்லையா? இவன் அவனுக்கு புழுக்க வேலை செய்யறவன் தானே. அது கொஞ்சம் இகழ்ச்சியான ஒரு பேச்சு. அதையே நல்ல விதமாக யோசித்து பாருங்கள். சரியா? யாராவது ஒருவன் வருகிறான், ஜனங்கள் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள், கேட்டா சொல்லுகிறார்கள், இவர் அந்த அவருடைய கேஃபா. புரிதான்பானவர்களே, நான் வேறொரு பிரசங்கத்தில் இதை செய்திருக்கிறேன். அதாவது தாவீது அந்த கல்லை கொண்டு அடித்த நாளில் இருந்து, அவன் கோலியாத்தை கொலை செய்த நாளில இருந்து கேஃபா என்ற பதம் யூதர்களுக்கு என்னத்தை குறிக்கும் தெரியுமா? யாருடையாவது ஒருவருடைய கல். இந்த யோனாவின் மகனாகிய சீமோனை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? ஒரு தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து மவனே நீ என்னுடைய கேஃபா. அதாவது நான் தான் தாவீதின் குமாரன் அல்லவா அவர். அந்த தாவீதின் கையிலே கிடைத்த அந்த கல்லுக்கு சமமாய் சீமோனே உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். அன்றிலிருந்து எல்லாரும் அவனை பெட்ராஸ், கேஃபா என்று அழைத்தார்கள். பேதுரு என்பது பெட்ராஸ் கிரேக்க மொழி, கேபா என்று தமிழில் சொல்லப்படுவது கேஃபா. அது ரெண்டும் ஒரே அர்த்தம். அப்போ இயேசுவின் கையில், தாவீதின் கையில் இருந்த கல்லை போல இருந்த இந்த பேதுரு அல்லது கேஃபா இப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவால் எப்படி அழைக்கப்படுகிறான்? கேஃபா என்று அல்ல. எப்படி? சீஷனாய் வர முன்பு என்ன நிலையில் இருந்தானோ அந்த நிலையில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
எப்படி இருந்திருக்கும்? பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பார்க்குறீங்களா? உங்களுக்கு விளங்குதா? அதாவது அன்பானவர்களே, பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு வேத கல்லூரியிலே படித்து பாஸ்டர் ஆகி, பல வருஷங்கள் ஊழியம் செய்து ஊழியத்தை நிரூபித்து ரெவரண்ட் ஆகி, இன்னும் அந்த ஊழியம் செய்து கொண்டே மேல் படிப்பு படித்து டாக்டர் ஆகி, இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஊழியத்தை செய்துவிட்டு கடைசியில் மறுபடி ஊழியத்துக்கு வர முன்பு இருந்த அதே நிலைமையில் வைத்து ஒருவர், அதுவும் ஊழியத்துக்கு அழைத்து தயார்படுத்தி உருவாக்கியவர் அழைத்தால் எவ்வளவு கேவலமாக இருக்கும்? இப்போ என்னை சொல்லுகிறேன், என்னை உங்களுக்கெல்லாம் பாஸ்டர் சுரேஷ் என்று தெரியும், அல்லது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்று தெரியும். ஆனால் நான் ஊழியத்துக்கு வர முன்பு எனக்கு இருந்த பெயர் சுரேஷ் பாபு. நான் ஏன் சுரேஷ் பாபு என்ற பெயரை பயன்படுத்துவது இல்லை என்றால், எனக்கு அந்த பெயர் ஆசை, அது ஒரு கலைத்துவமான பெயர். சுரேஷ் பாபு என்ற பெயரில் தான் நான் உலகத்திலே இசைக்குழுவிலே இருந்தேன். அது என்னுடைய சுரேஷ் பாபு என்றால் யார் தெரியுமா? உலகத்திலே சினிமா பாட்டு பாடியவன், லீட் கிட்டார் வாசித்தவன், சைனீஸ் குங்ஃபு படித்து கொடுத்து கொண்டிருந்தவன், சண்டை பிடித்தவன், அவன் தான் சுரேஷ் பாபு. அந்த சுரேஷ் பாபுவை எடுத்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஊழியனாக வைத்திருக்கிறார். திடீரென என்னை ஆண்டவர் பார்த்து, வேறவனாவது சொன்னால் எனக்கு வலிக்காதவன் தெரியாமல் சொல்லுகிறான், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு இப்போ ஆண்டவர் என்னை பார்த்து, சுரேஷ் பாபு என்றால் வலிக்கும் வலிக்கும் என்று, ஆண்டவரே அந்த நானா இது? அதுதான் இன்றைக்கு பேதுருவுக்கு நடந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நிலை உங்களுக்கு வர வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு சபையை கொடுத்து, எவ்வளவு கரடு முரடான பாதை வழியாக உங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள், விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், முக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள். திரும்ப அந்த பழைய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டாம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே சொல்றாரு, இவர்களிலும் அதிகமாய், இந்த மற்ற 6 பேரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பானவர்களே, இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் பின்வாங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்தை அசட்டை பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவன் செய்கிற பிரச்சனை. இது எனக்கும் நடந்தது. இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் என்னை மாற்றும் வரை எனக்கு ஊழியமே வேண்டாம் என்று போனது. ஏன் தெரியுமா? நான் இப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தொலைக்காட்சியிலும் வரப்போகிறது, ஆனால் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் 30 வருஷங்கள் ஊழியத்தில் இருந்து விட்டேன் அல்லவா? ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த காலம். என்னை விட பெரிய முதிர்ந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப அதிகம். ஏன் தெரியுமா? இந்த 30 வருட ஊழியங்களில் நிறைய கள்ள போதகர்களை பார்த்து விட்டேன், நிறைய கள்ள விசுவாசிகளை பார்த்து விட்டேன். என்னிடத்திலேயே வந்து நன்மைகள் வாங்கி கொண்டு என்னை ஏறி மிதித்த சுயநலவாத ஊழியக்காரர்களை நான் கண்டிருக்கிறேன். என்னிடத்திலே புன்முறுவல் காட்டி எனக்கு பின்னாக என்னை பற்றி கேவலமாய் பேசுகிற ஊழியக்காரர்களை நான் கண்டிருக்கிறேன். வல்லமையோடு பிரசங்கம் செய்து அற்புத அடையாளங்கள் நடத்தி திருட்டுத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்களை பார்த்து விட்டேன். அந்த மாதிரி நேரத்திலே நான் இருந்தேன். எனக்கு யாருடைய சபைக்கு போய் பிரசங்கம் பண்ண ஆசை இல்லை. எல்லா பாஸ்டரும் கல்லை, எல்லா கிறிஸ்தவனும் கல்லை, எல்லா சபைகளும் திருட்டு சபைகள். இப்படி நான் மனம் உடைந்து போயிருந்த நிலையில் சிங்கப்பூரில் இருந்து வந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஊழியக்காரன் மூலமாக அவரை என்றைக்குமே மறக்க மாட்டேன். பாஸ்டர் பால் ஜெரமாயா என்று சொல்லி அவர் ஆங்கிலத்தில் ஊழியம் செய்கிறவர். பெல்வுட் வந்தார். அவர் சொன்னார் என்னை பார்த்து, சுரேஷ், டோன்ட் லெட் எனிபாடி டிஃபைன் யூ, லெட் காட் டிஃபைன் யூ த வே ஜீசஸ் டிஃபைன்ட் பீட்டர் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்க சொன்னார், தியானிக்க சொன்னார். அதில் என்ன இருந்தது என்றால், ஆண்டவர் கேட்கிறார் பேதுருவை பார்த்து, அன்பானவர்களே, எனக்கு ஆண்டவர் செய்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஏய், இவர்களை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுரேஷ், எத்தனையோ கள்ளர்களை பார்க்கிறாயே, எத்தனையோ கள்ள விசுவாசிகளையும் ஊழியர்களையும் பார்க்கிறாயே, இவர்களை விட நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? அவன் ஏன் கள்ளனா இருக்கிறான்? என்னில் அவனுக்கு அன்பில்லை. அவன் ஏன் அப்படி திருட்டு வேலை செய்கிறான்? என்னில் அவனுக்கு அன்பில்லை. அவனை இருக்கட்டும், அப்படி அவனை விட நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? என்னுடைய மனநிலையே மாறியது.
இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீர்கள் அன்பானவர்களே? ஏன் நீங்கள் ஊழியத்தை விட்டீர்கள் தெரியுமா? ஏன் நீங்கள் முன்பிருந்த அந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது தெரியுமா? விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நிறைய மற்றவர்களை கண்டுவிட்டீர்கள், கள்ளர்கள். சரியா நான் சொல்றது? எத்தனை பேர் சொல்லுங்க நீங்க சொல்றது சரி பாஸ்டர்? கையை தூக்கி காட்டுங்க. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா, உங்களுக்கு ஊழியமே வெறுக்கிறது. ஏனென்றால் பார்க்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் கள்ளர்கள். உண்டா இல்லையா? கிறிஸ்தவமே வெறுக்கிறது என்றால் பார்க்கிற விசுவாசிகள் எல்லாம் கள்ளர்கள். பாட்டுக்குழுவிலே பாடுவதற்கு வெறுப்பு வருகிறது. ஏனென்றால் இங்க வந்து பெருசா பரிசுத்தமா பாடுவாங்க, ஆனா அவங்க பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்லுங்க ஆமான்ட்டு? கை தூக்கி காட்டுங்க. பண்றான் பிரசங்கம், இவன் பண்ற அநியாயம் எங்களுக்கு தெரியும். வீட்டு கூட்டம் நடத்துறானா, அவன் வீட்டு கூட்டத்துக்கு நாங்க போகணுமா? அவன் பண்ற கூத்து எங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமான்ட்டு? கையை தூக்கி காட்டுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? பண்ணட்டும், செய்யட்டும், அவர்களை விட நீங்கள் என்னில் அன்பா இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிறார். அவனுக்கு அன்பில்லை, அவனுக்கு அன்பில்லை, அவன் அப்படித்தான் செய்வான். அன்பானவர்களே, இந்த பிரசங்கம் மூலமோ அல்லது வேறு எந்த பிரசங்கம் மூலமோ அவர்களை திருத்த ஆண்டவர் வரவில்லை. அவன் அப்படியே இருக்கட்டும். அவர்களை விட நீ என்னில் அன்பா இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அதிகாரபூர்வமாக இங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு உங்களிடத்திலே கேட்கிறார், அவர்களை விட நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அதுதான் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறார் பாஸ்டர், இப்ப என்கிட்ட கேட்டார்? எத்தனை பேர் கை தூக்கி கட்டுறீங்க? எக்ஸாக்ட்லி. பேதுரு என்ன சொல்லுகிறான்? பேதுருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையான மனுஷன். அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? இல்லை என்று சொல்லுகிறான். நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் நீங்க பைபிள் ஒழுங்கா வாசிக்காம பிரசங்கம் பண்றீங்க. ஏன் தெரியுமா? பைபிள் என்ன தெரியுமா இருக்கிறது? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உங்களுக்கு தான் புரியும். என்னோட இஸ்ரவேலுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது. இயேசு சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, ஷிமோன் பாக் யோனா, அதாவது யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்களை விட நீ என்னில் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? அகாப்பே அன்பு என்றால் பிரதி உபகாரம், எதிர்பாராத அன்பு. பேதுரு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஆம் ஆம் என்றால் ஆம் ஆண்டவரே, எனக்கு உண்மையில் அன்பு இருக்கிறது. ஆனால் அது என்ன அன்பு தெரியுமா? பிலேயோ அன்பு. அப்போ அகாப்பே அன்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு என்ன பதில்? இல்லை என்பதுதான். புரியுதா? இன்றைக்கு காலையிலே நீங்கள் ரொட்டி சாப்பிட்டு இருந்தால், சரியா, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். பால் சோறு சாப்பிட்டீங்களா? பாஸ்டர் பரம் ரொட்டி சாப்பிட்டீங்க, சரியா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பாஸ்டர் பரம் பால் சோறு சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன கிட்ட சொல்றீங்க? சாப்பிட்டேன் பாஸ்டர். ஓகே, சாப்பிட்டேன் பாஸ்டர் பால் சோறு. ஓகே, இல்லை என்று சொல்லவில்லை, சாப்பிட்டேன் பாஸ்டர் பால் சோறு. அப்போ என் கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்? ரொட்டி சாப்பிட்டீர்களா என்று கேட்டதுக்கு என்ன பதில்? இல்லை. இல்லை என்று சொன்னாரா? இல்லை, ஆனால் இல்லை என்பதனே சொன்னார். சொல்லாமல் சொன்னார். அவர் சொன்னது சாப்பிட்டேன் பாஸ்டர், அதாவது ஆம் சாப்பிட்டேன், பால் சோறு, ரொட்டி சாப்பிடவில்லை என்பதுதான் அர்த்தம். இயேசு கேட்கிறார், சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் உனக்கு என்னிடத்தில் பிரதி உபகாரம் எதிர்பாராத அந்த நான் உண்மையில் வைத்த அளவு அந்த அகாப்பே அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறது ஆண்டவரே, பிலேயோ அன்பு, அது உமக்கு தெரியும். இயேசுவுக்கு பொசுக்கென்று போய்விட்டது, அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் அப்போ சொன்னார், பிலேயோஸ் அன்பை வைத்துக் கொண்டு எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, சாரி, பெரிய பொறுப்பு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த பிலேயோஸ் அன்பு என்பது சகோதர பாசம் மாதிரி. பிலேடோஃபோஸ், அதாவது பிலடெல்பியான்னு சொல்லுவாங்களே, சகோதர அன்பு. பிலேயோமேட்டேரோஸ் தாய் அன்பு, பிலேயோபாத்தேரோஸ் தன் தகப்பன் அன்பு, சரியா? அது அது அந்த
சகோதர அன்பு, பாசம், அதை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்ய முடியாது, பெரிய பொறுப்பு செய்ய முடியாது. ஆகவே அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அவ்வளவுதான். ஆட்டுக்குட்டி சரி. இப்ப டீல் முடிஞ்சது. ஆண்டவர் கேட்டாரு, இவன் பதில் சொல்லிட்டான். எல்லாருக்கும் புரியுதா? இப்போ அடுத்து ஆண்டவர் கேட்கிறார், இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இப்ப இந்த இவர்களிலும் அதிகமா இல்லை. இப்ப கேட்கிறாரு, ஏண்டா உண்மையாகவே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பரிதாபா கேட்கிறார். மறுபடியும் ஒரு விஷயம் கேட்கிறார், பேதுருவே உண்மையாவே சொல்லு, என் மேல உனக்கு அன்பில்லை? அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். திரும்பி என்ன தெரியுமா சொல்றான்? பிலேயோஸ் தான் ஆண்டவரே இருக்கு. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன பண்ண, நீ ஒருவன் தான் எனக்கு இருக்கிறாய், உன்னை வைத்துதான் நான் சபை தொடங்க வேண்டுமடா. சரியா? ஆகவே என்ன செய்ய, இதாவது இருக்கிறதே, ஆட்டுக்குட்டிகள் மாத்திரம் அல்லடா, ஆடுகளையும் மேய்ப்பாயாக என்று பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன சொன்னார்? ஆடுகள் அகாப்பே இருக்குதான்னு கேட்டார். இல்ல பிலேயோஸ் தான் இருக்குன்னு சொன்னோன்னா ஆட்டுக்குட்டி தான். ஓகே, சண்டே ஸ்கூல் மாத்திரம் எடு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ரெண்டாம் தடவை கேட்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லிட்டேன், உண்மையிலே உனக்கு மேல அந்த அகாப்பே இல்லை? உனக்கு தெரியும் இருக்கிறது அந்த பிலேயோஸ் தான் இருக்கிறது, நான் தான். பரவாயில்ல, ஓகே, ஆடுகளையும் மேய்ப்பாயாக. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டாரே ஒரு கேள்வி, இயேசு நாக்க புட்டிங்கிட்டு சாகிற மாதிரி. இந்த இடத்துல அவர் என்ன தெரியுமா கேட்கிறார்? மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாம் தரம் தன்னை என்று கேட்டார். என்னை நேசிக்கிறான் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் விளக்கப்படுத்துறேன், கேட்டுக்கிறேங்க. பிலேயோஸ் அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, அதாவது உண்மையாக இருக்கிறதா? முதல்ல கேட்டதா ரெண்டு தரமா அகாப்பே இருக்கா? இல்ல, எனக்கு பிலேயோஸ் தான் இருக்கு. சரியா? இப்போ கேட்கிறார், இந்த பிலேயோஸ் அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, அதாவது உண்மையாக இருக்கிறதா என்று கேட்கிறார். பேதுருக்கு அப்செட்டா போயிருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. அதான் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு சொல்கிறார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. அன்பானவர்களே, நான் இப்போ வேதத்தை மூட போகிறேன். உங்களுக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவையான அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. உண்மையாக நான் சொல்லுவேன், என்னை ஆண்டவர் ஊழியத்தில் இந்த அளவுக்கு உயர்த்தினதுக்கு காரணம் என்னுடைய படிப்பும் அல்ல, என்னுடைய அர்ப்பணம் அல்ல. எவ்வளவோ பலவீனங்கள் எனக்கு இருக்கின்றன, எவ்வளவோ குறைகள் எனக்கு இருக்கின்றன. இன்னும் திருந்தி கொண்டுதான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக ஆண்டவர் மேல் ஒரு வெறித்தனமான அன்பு எனக்கு இருக்கிறது. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகமாய் அன்பு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய பின்னணி, என்னுடைய கடந்த காலம் எதுவுமே உங்கள் யாருக்கும் தெரியாது. ஏதோ இவன் சினிமாவிலே பாட்டு பாடினான், இவன் ஃபைட் மாஸ்டராக இருந்தான், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கையளவு சிலருக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் உண்மையாக எப்படிப்பட்டவன் என்று தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை மன்னித்த அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை நினைத்து தான் இன்று வரை நான் ஊழியம் செய்கிறேன். சரியா? ஆண்டவர் மேல் ஒரு வெறித்தனமான அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் தான் கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். பாஸ்டர், நீங்க வந்தபடினால இல்லை, நீங்க வர முதல்ல நான் 20 வருஷமா இங்க வர கதை உங்களை பத்தி சில விஷயம் சொன்னேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியரை பற்றி ஒரு சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் இந்த சபையை விட்டு போனதும், நிறைய பேர் ஊழியத்தை விட்டு இறங்கினதும் இந்த ஊழியக்காரருடைய பலவீனங்கள் என்று சொல்லுகின்ற சில விஷயங்களை காட்டி. ஆமா, விளங்குதா உங்களுக்கு? ஆனா உண்மையாக நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் நடத்துகின்ற ஒரு சபையிலே நீங்கள் இருக்க கிடைத்தது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். உண்மையா சொல்றேன், இவரை காக்கா பிடிக்க எனக்கு தேவையில்லை. பாஸ்ட் ஆபேல காக்கா பிடிச்சி நான் என்ன இவரை காக்கா பிடிக்கிறதுனால என்ன கதவுகள் திறந்து கொடுக்க போறாங்களா, இல்லை என்ன காசு கொடுக்க போறாங்களா? இந்த அவரை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன்.
அவர் என்ற நண்பர், அவரை நேசிக்கிறேன், ஆனால் அவரை காக்கா பிடிக்க மாட்டேன். சரிதானே? உண்மையை சொல்லுகிறேன். உண்மையாக கர்த்தர் ஒரு தேவனை நேசிக்கும் ஊழியரை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ரகசியம். ஆண்டவரை பயங்கரமாக நேசிக்கிற ஒரு மனுஷன். அதனால் தான் கர்த்தர் ஊழிய கதவுகளை திறந்து கொடுக்கிறார். தேவனை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருப்பது ஒரு பாக்கியம். இன்றைக்கு அவன் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் உண்மையில அகாப்பே அன்பை வைத்திருக்கிறேன் ஐயா, உண்மையில் நான் அன்பை வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த பிலேயோஸ் அன்பு கூட அவனுக்கு இருக்காது. பேதுரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இயேசு 2 தடவை கேட்ட பொழுதும் அகாப்பே இருக்கிறது என்று உண்மையை ஒத்துக்கொண்டான். இல்ல, சாரி, பிலேயோஸ் தான் இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ள இருந்த உண்மையான அன்பு என்னவென்று அவனுக்கே தெரியவில்லை. அகாப்பே அன்பு. ஏன் தெரியுமா? செய்தான் ஐயா ஒரு ஊழியம், பயங்கர ஊழியம். சபை தொடங்கிய அந்த ஷாப்யாட் என்ற நாளில், பெந்தெகோஸ்தே நாளில், இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணிதான் முதல் விசுவாசிகள் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு ஆளுடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? அதுதான் பேதுரு. பேதுருடைய 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை தேவதூதன் வந்து திறந்து விட்டான். அவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் பேதுரு. பேதுருவினுடைய சீஷன் தான் மாற்கு, புத்தகத்தை எழுதினாரே அவர். கடைசியில் அந்த பேதுருவை சிலுவையில் அறைய போகிறார்கள் ரோமாபுரியிலே. அப்போ பேதுரு சொல்லுகிறான், சிலுவையில அறைய போகிறீர்களா? என் எஜமான், என் கர்த்தர் சிலுவையில் தான் அறையப்பட்டார், அறையுங்கள் சிலுவையில். ஆனால் கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது, நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவோம். என்ன? என் தலை கீழும் கால் மேலுமாய் வைத்து என்னை தலை கீழாக சிலுவையில் அறையும். ஏனடா இப்படி ஒரு விபரீத கோரிக்கை? ஏனென்றால் என் எஜமான் மரித்த அந்த விதத்தில் நான் மரிப்பதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஓ மை காட், இது அகாப்பே அன்பா இல்லையா? பிலேயோஸ் அன்புதான் நாதா இருக்கிறது என்று சொன்னவன் அகாப்பே அன்பை காட்டுகிறான். இன்றைக்கு அவனவன் நீர்தான் எனக்கெல்லாம், உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிலேயோஸ் அன்பு கூட இல்லாமல் இருக்கிறான். ஊழியக்காரனுக்கு தகுதியே என்ன தெரியுமா? அன்பு. ஜெபிப்பதற்காக அல்ல, ஜெபிப்பதற்காக அல்ல. கொஞ்சம் எல்லாரும் தலைகளை கவிழ்ந்து கண்களை மூடுங்க. ஜெபிப்பதற்காக அல்ல, தலைகளை கவிழ்ந்து கண்ணை மூடுன்னு உடனே ஜெபம் பண்றோம். ஜெபிக்காதீங்க யாரும். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், ஒரு சின்ன ஊழியமாவது, பாஸ்டர் நீங்க முதல்ல இருந்து பேசும்போது எனக்கு தான் பேசப்பட்டது, நான் சில ஊழியங்களை விட்டுருக்கேன், கவலையா இருக்குது, இப்பதான் தெரியுது நான் ஊழியத்தை விட்டது தப்புன்னு. அப்படி சொல்லுகிறவர்கள் டக்குன்னு கையை தூக்கிட்டு கீழே போடுங்க. மை குட்னஸ். இந்த கை தூக்கினவர்களிடத்துக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விருப்பமா இன்றைக்கு தீர்மானிப்பதற்கு ஆண்டவருக்கு முன்பாக நான் மறுபடி நான் விட்ட ஊழியத்தை நான் மறுபடி தொடங்க போகிறேன் என்று. அப்படி நான் மறுபடி நீங்க கையை தூக்கிட்டு கீழே போடுங்க. Praise the Lord. வெரி குட். இப்போ உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் இன்னும் கண்ண முடிக்கிட்டுங்க, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்று வரை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஊழியத்தை விடப் போகிறேன் என்று? கையை தூக்கிட்டு கீழே போடுங்க. மை குட்னஸ். இப்ப நீங்க சொல்றீங்களா, ஆண்டவர் பயன்படுத்தும் பாத்திரமாகிய என்னை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் முன்னிலையில் இந்த சபையில நீங்க எல்லாம் கண்ண முடிக்கிறீங்க, சொல்ல விருப்பமா அந்த தீர்மானத்தை நான் மாற்றுகிறேன், நான் ஊழியத்தை விட மாட்டேன். அப்படி அந்த கையை மேல தூக்கிட்டு கீழே போடுங்க. அந்த முதல்ல கையை தூக்குனவங்களுக்கு தான் நான் சொல்றேன், நான் அந்த தீர்மானத்தை மாற்றுகிறேன், நான் ஊழியத்தை விட போவதில்லை. கையை தூக்கிட்டு கீழே போடுங்க. மற்றவங்க முதல்ல தூக்குனவங்க இல்லை. வெரி குட். ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப நேரம் தூக்கல, அதனால தான் நான் தூக்க வைக்கிறதுக்காக இதை சொன்னேன். அன்பானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் ஊழியத்தில் மறுபடி காண வைங்கள். எத்தனை பேர்
இப்போ கண்ணை திறங்க, எல்லாம் கண்ணை திறங்க. வெரி குட், பிரைஸ் தி லார்ட், வண்டர்ஃபுல், ஹல்லேலூயா. ஊழியம் செய்யாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஊழியம் இன்னும் ஒன்றும் செய்யலை. எத்தனை பேர் அந்த கையை தூக்குனவங்க இல்லை, நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் பாஸ்டர்னு சொல்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. வண்டர்ஃபுல். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த 3 தரத்தாருக்கும் நான் சொல்வது என்ன தெரியுமா? அன்பு போதும், தகுதி வேண்டாம். சரியா? யார் பேசுறா? பைபிள் காலேஜ் நடத்துகிற ஆள் பேசுறேன். சரியா? ஊழியர்களுக்கு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கிற ஊழியக்காரன் தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சும்மா பட்டங்களும் பதவிகளும் தாளந்துகளும் திறமைகளும் இருந்து ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரை வெறித்தனமாய் நேசிக்க வேண்டும். கர்த்தரை வெறித்தனமாய் நேசிக்கிறவன் கர்த்தரோடு பேசுவான், அதுதான் ஜெபம். கர்த்தரை வெறித்தனமாய் நேசிக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான், அதுதான் வேதம். கர்த்தரை வெறித்தனமாய் நேசிப்பவன் கர்த்தருடைய வீட்டில் தாபரிக்க விரும்புவான், அதுதான் சபை. சபை எல்லாம் இல்லாத எங்கோ தேவாலயம், அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த காலத்திலே தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு வாருவோம் என்று சொன்ன உடனே நான் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விடுவேன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரை வெறித்தனமாய் நேசிக்கிறவன் ஊழியம் செய்வான். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃப்ளை பண்ணுறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களை என்கிட்ட உண்மையில கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு காலையிலே 8 மணி ஆராதனையிலே சிங்கள சபையில பிரசங்கம் பண்ணினேன். சரியா? ரொம்ப டயர்ட். அப்புறம் உங்கள் ஃப்ரெஞ்ச் சபையில் மியூசிஷியன்ஸோட முதல்ல ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெஞ்ச் சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு நேரம் ஆர்கன் வாசிச்சேன். அப்புறம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிய இன்னும் என்னமோ ரெக்கார்டிங் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம டிவிக்காரங்க. சரியா? நாளைக்கு ஃப்ளைட். எனக்கு கேட்குறாங்க, உங்களை பயன்படுத்துகிறவங்க மனுஷங்களே இல்லையான்னு. நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவர். இல்லை இல்லை, இந்த உங்களுக்கு இவ்வளவு மீட்டிங் போடுறவங்களுக்கு புரியுது இல்லையா? இல்லை இல்லை, எனக்கு யாரும் மனுஷன் மீட்டிங் போடுறது இல்லை, ஆண்டவர் போடுறார். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினால் தான் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய வேண்டும். சரியா? ஆண்டவர் உங்களுக்கு எந்த அளவு பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? பேதுரு யார் தெரியுமா அன்பானவர்களே? பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலித்து இவரை தெரியாது என்று அவரை சபித்து சத்தியம் பண்ணினவன். இயேசு எந்த நிலைமையிலே இவனுடைய சாபத்துக்கும் இவனுடைய சத்தியத்துக்கும் இவனுடைய மறுதலிப்புக்கும் ஆளானார் தெரியுமா? சிலுவையிலே அவரை கொலை செய்ய விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏதாவது அதற்கு பிறகு உயிரோடு எழுப்பி பேதுருவை பார்த்து கேட்டாரா, நீ இப்படி என்னை பண்ணினாயே என்று? கேட்கவில்லை. அதுதான் நமது இயேசு. மறுபடி ஊழியத்துக்கு வரப்போகிறவர்களே, இயேசு உங்களை கேட்க மாட்டார், மற்றவன் கேட்பான். கணக்கெடுக்காதீங்க. அவர்களை விட நீங்கள் அன்பா இருங்கள் ஆண்டவரிடத்தில். ஓகே? ஆண்டவர் நீ ஊழியத்தை விட்டுட்டு தானே வந்த சொல்லவே மாட்டார். சரியா? ஏனென்றால் நாம் எல்லாரும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை விட பயங்கரமான அன்பை அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எல்லாம் இனிமே நிற்போம். நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாட போறேன். ஆனா அந்த பாட்டை நீங்க பாடக்கூடாது. அது என்னுடைய பாட்டு அல்ல. எல்லாரும் கண்களை மூடிக்கிட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புரவாங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு உங்களை மறுபடி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் நீங்கள் போயிருந்தாலும் மறுபடி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அவருடைய ஊழியத்தை விட்டு கையை எடுத்தவர்கள் எல்லாரும் ஊழியத்துக்குள் மறுபடி கால் வைக்க வேண்டும். நிறைய பேர் கையை தூக்குனீங்க. உங்களுக்காக நான் கடைசியில் ஜெபிக்க போறேன். ஆனால் இப்போ இந்த பாடலை நான் பாட போகிறேன். இது ஷோக்காக அல்ல. சரி, இது ஷோக்காக. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு கல்வாரி மாமலை வரும். அருமையான ஒரு பாட்டு. சரியா? இந்த பாட்டை நான் பாடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேல் வைத்த அந்த அன்பு உங்களுக்கு தெரிய போகிறது. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. அழுதா அழுங்க, ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுங்க. சரியா?